எங்கள் அப்பா நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அவரே சொல்லுவார், இது கொஞ்சம் பெரிய குழந்தை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இடுப்பில் தூக்கி வைக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாரும் அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தை கிணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே கிடந்துச்சு, அதுக்கு ஒரு கயிறு கொடுத்து தூக்கி விட்டது நீங்கள் தான். இதில் பாண்டியராஜ் சார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு மனிதனை நம்ம சந்திக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒளிமயமாக மாறுமா அப்படின்னா அது ஃபுல்லாக அவருக்கு தான் அடங்கும். இந்த மேடை எத்தனை பேருக்கு, ஏன்னா நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன், இந்த மேடை நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு ரொம்ப உன்னதமான என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதனை நான் சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தை கிணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே கிடந்துச்சு, அதுக்கு ஒரு கயிறு கொடுத்து தூக்கி விட்டது நீங்கள் தான். இல்லைனா வீடு காரு எல்லாமே அந்த கடைக்குட்டி சிங்கம்ன்ற ஒரு திரைப்படத்துக்கு அப்புறம்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாரும் அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதை விட சிறப்பு என்னென்னா, இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் திரைக்கு பின்னால் அவர் எனக்கு தகப்பன் ஆகிட்டார். உண்மையிலே அது ரொம்ப இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு காரணம் அவர் கொடுத்து. அது அவள் நகைச்சுவையாக சொன்னான். ஆனால் நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு தாய் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு தாய் மட்டும் தான் கொடுப்பா. அது உங்களை நான் மறக்கவே கூடாது. எங்கள் அப்பா நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அவரே சொல்லுவார். ஆனால் என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய குழந்தை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இடுப்பில் தூக்கி வைக்க முடியாது. அப்புறம் மேடம், பொதுவாக ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடு நம்ம நடிக்கும்போது ரொம்ப பயப்படுவோம். அந்த பயம் எனக்குமே அவங்களோட ஃபஸ்ட்டு நடிக்கும்போது இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் நிறைய காம்பினேஷன் இருக்குது இந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு ஏன்னா ஒரு நடிக்கிறதுக்கு நம்மளோட பெரிய ஆட்கள் கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது தான் நம்ம ஃப்ரீயாக நடிக்கும்போது அதை எனக்கு சரியாக நீங்கள் கொடுத்தீங்க மேடம், அதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அவரே சொல்லுவார், இது கொஞ்சம் பெரிய குழந்தை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இடுப்பில் தூக்கி வைக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாரும் அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தை கிணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே கிடந்துச்சு, அதுக்கு ஒரு கயிறு கொடுத்து தூக்கி விட்டது நீங்கள் தான். இதில் பாண்டியராஜ் சார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு மனிதனை நம்ம சந்திக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒளிமயமாக மாறுமா அப்படின்னா அது ஃபுல்லாக அவருக்கு தான் அடங்கும். இந்த மேடை எத்தனை பேருக்கு, ஏன்னா நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன், இந்த மேடை நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு ரொம்ப உன்னதமான என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதனை நான் சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தை கிணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே கிடந்துச்சு, அதுக்கு ஒரு கயிறு கொடுத்து தூக்கி விட்டது நீங்கள் தான்.